வணக்கம். கடந்த வகுப்புகளில் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி இவற்றை பார்த்தோம். உவமை கூற வேண்டியது ஒன்றாகவும் உவமேயம் தனியாகவும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் உவமை அணி, உவம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த உலகத்திலே இல்லாத பொருளையோ நடக்க முடியாத நிகழ்வையோ உவமையாக கூறினால் இல்பொருள் உவமை. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உவமை அணியினுடைய ஒரு செறிவான இடத்தை பெற்ற உருவக அணி. உவமையிலே உவமை தனியாக பொருள் தனியாக இருப்பதை போல் நமக்கு தெரியும். ஆனால் உருவகம் என்பது அதனுடைய மிக நுட்பமான செறிவான வடிவம். உவமையை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உருவகம். உருவக அணியிலே உவமை தனி பொருள் தனி என்றவாறு தோன்றாமல் இரண்டும் ஒன்றுதானோ என தோன்றக்கூடிய அளவுக்கு காணப்படும். தாமரை போன்ற முகம், இது ஒரு சொற்றொடர். இதிலே முகம் என்பதற்கு உவமையாக கூறப்பட்ட பொருள் தாமரை. முகத்தைத்தான் நாம் பேச வந்தோம். அப்படி நாம் பேச வந்த பொருளாகிய முகத்திற்கு எதை உவமையாக கூறினோம்? தாமரையை. உவமை முதலில் வந்திருக்கிறது. போன்ற என்ற உவம உருபு வந்துள்ளது. அந்த உவமையை ஏற்கக்கூடிய உவமேயம் பொருள் முகம் என்பது பின்னால் வந்திருக்கிறது. இப்படி வந்தால் அது உவமை. இதிலே கூட அந்த போன்ற என்ற உவம உருபு இல்லாமல் போனால் இலக்கண குறிப்பிலே தாமரை முகம் என்று எழுதுவோம். அதற்கு உவமை தொகை என்று பெயர். இலக்கண குறிப்பு வரும்போது அதை நாம் பார்ப்போம். ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் ஓமை, ஓம உருபு இல்லாமல் வந்தால் அது உவமை தொகை. தொகை என்றால் தொக்கி வருவது, மறைந்து வருவது என்று பொருள். ஆனால் உவமை முன்னால் இருக்கிறது, பொருள் பின்னால் இருக்கிறது. உவமையை சொல்லி பொருளை சொல்லுகிறோம். பாவேந்தர் ஒரு கவிதை எழுதினார். தாமரை பூத்த தடாகத்திலே முகத்தாமரை தோன்ற முழுகிடுவாள். ஒரு பெண் தாமரை பூக்கள் நிறைந்த குளத்திலே குளிக்கிறாள். அவளுடைய முகமும் தாமரை பூ போல பூத்திருக்கிறது. இதனுடைய பொருள். ஆனால் பாவேந்தர் என்ன சொல்லை பயன்படுத்துகிறார்? தாமரை பூத்த தடாகத்திலே முகத்தாமரை தோன்ற முழுகிடுவாள். முகத்தாமரை என்கிறார். தாமரை போன்ற முகம் என்பதுதான் அங்கே கூற வந்தது. ஆனால் பொருளை முன்னால் சொல்லி அதற்கான உவமையை பின்னால் வைத்திருக்கிறார். தாமரை முகம் என்று கூறவில்லை, முகத்தாமரை என்று கூறுகிறார். இந்த முகம்தான் தாமரை போன்றது என்பது அதனுடைய பொருள். இப்படி பொருள் முன்னால் சொல்லப்பட்டு அதற்கான உவமை பின்னால் சொல்லப்பட்டால் அது உருவகம். உவமையிலே உவமை முன்னால் இருக்கும், பொருள் பின்னால் இருக்கும், உவமேயம் பின்னால் இருக்கும். உருவகத்திலே பொருள் முன்னால் இருக்கும், உவமை பின்னால் இருக்கும். தாமரை முகம் என்று சொன்னால் அது உவமை. முகத்தாமரை என்று சொன்னால் அது உருவகம். இந்த உருவகத்திலே உவமை வேறு பொருள் வேறு என்றவாறு தோன்றாமல் இரண்டும் ஒன்றே என்று செறிவாக சொல்லப்படுவதன் காரணமாக உருவகம் என்பது அடர்த்தியானது, வலிமையானது. எப்படி உவமை 4 நிலைகளில் தோன்றுகிறதோ அதைப்போல உருவகமும் வினை பயன் மெய் உரு என்ற 4லும் தோன்றும். ஆழ்வார் ஒருவர் திருமாலை குறித்து பாடுகிறார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய
சுடராழியான் அடிக்கே சூடினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. கதிரவன் எழுகின்ற கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே இறைவனை புகழ்ந்து நான் பாடல்களை பாடுகிறேன், என்னுடைய துன்பம் நீங்க வேண்டும். இதற்கு அவர் எதை உவமைப்படுத்துகிறார்? இந்த உலகத்தை உவமையாக ஒரு விளக்கு, அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கிலே எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த திரியிலே சுடர் எரிகிறது. இப்பொழுது அகல் விளக்கை உலகத்திற்கு உவமையாக, அதிலே ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை கடலுக்கு உவமையாக, அந்த திரியிலே எழக்கூடிய சுடரை கதிரவனுக்கு உவமையாக, பாடல்களை பாடுகிறாரே அது கடவுளுக்கு அணிவிக்கக்கூடிய மாலையை அந்த பாடலுக்கு உவமையாக, அவருடைய துன்பங்கள் இருக்கின்றனவே அதை மிகப்பெரிய கடலை போன்றது என்று கூறுகிறார். இந்த உலகத்திற்கு உவமையாக அவர் சொன்னது விளக்கு. ஆனால் உவமை பின்னால் போய்விட்டது, அந்த உவமேயம் முன்னால் வந்துவிட்டது. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, அதிலே ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை போன்றது இந்த கடல். ஆனால் அந்த கடல் முன்னால் வந்தது, எண்ணெய் பின்னால் போனது. அதே போலத்தான் மற்ற கதிரவன் முன்னால் வர அந்த சுடர் திரியிலே எழக்கூடிய அந்த ஒளி தீபம் அது பின்னால் போனது. பாடல் சொல் முன்னால் வந்து விட்டது. அதற்கு உவமையாக சொல்லப்பட்ட மாலை பின்னால் போனது. அவருடைய துன்பம் முன்னால் வந்தது. அதற்கு உவமையாக சொல்லப்பட்ட கடல் பின்னால் போனது. இப்படி உவமை பின்னுக்கு தள்ளப்பட்டு உவமேயம் முன்னால் கொண்டு வரப்பட்டு, உவமை உவமேயம் இரண்டும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றுதானோ என்று தோன்றக்கூடிய நிலைக்கு நாம் ஒரு செய்யுள் அமைக்கப்பட்டிருந்தால் அது உருவகம். திருக்குறளில் ஒன்று, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். ஒரு பாதுகாப்பில்லாத படகு பாறையில் தாக்கப்பட்டால் அழிந்து போகும். இது நாம் தெரிந்த உண்மை. இந்த உண்மையை உவமையாக திருவள்ளுவர் கூறுகிறார். எதற்கு? வறுமையால் யாசித்து பிச்சை எடுத்து வாழக்கூடியவருடைய வாழ்க்கை எவரேனும் பொருள் கொடுத்து உதவி செய்யாவிட்டால் அழிந்து போகும். அடுத்தவரிடம் யாசகம் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை பாதுகாப்பில்லாத படகை போன்றது. அவர்கள் தராமல் போய்விடக்கூடிய நிலைமை இந்த பாதுகாப்பில்லாத படகு போய் பாறையில் மோதினால் எப்படி அழிந்து போகுமோ அதற்கு ஒப்பானது. இங்கே உவமேயம் இரவு வாழ்க்கை, பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. அதற்கு உவமையாக சொல்லப்பட்டது பாதுகாப்பில்லாத படகு, இரவென்னும் ஏமாப்பில் தோணி. ஆக பொருள் முன்னால் சொல்லப்பட்டு உவமை பின்னால் சொல்லப்பட்டால் அது உருவகம். இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். இரவு வாழ்க்கை என்பது பாதுகாப்பற்ற படகு, மற்றவர் உதவி செய்யாத நிலை என்பது பாறையில் தாக்கப்படுகின்ற தன்மை என்று அதற்கும் உவமை சொன்னார், இதற்கும் உவமை சொன்னார். ஆனால் பொருளை முன்னால் சொல்லி உவமையை பின்னால் சொன்னார். இன்னொரு பாடல், இன்சொல் விளைநிலமாய்
ஈதலே வித்தாக வன்சொல் கலைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். விளை நிலத்திலே ஒரு விதையை போட்டு அங்கே எழக்கூடிய களைகளை பறித்து எருவிட்டு நீர் பாய்ச்சினால் கதிர் முற்றி வரும், அறுவடை செய்யலாம். இது உழவு தொழிலே இருக்கக்கூடியது. இந்த ஓமையை கொண்டு வந்து வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்பை கூறுவதற்காக இனிய சொற்கள்தான் விளைநிலம், அதிலே மற்றவர்க்கு செய்யக்கூடிய ஈகை செயல்தான் விதை, கொடுஞ்சொற்களும் கடுஞ்சொற்களும் ஆகிய வன் சொற்கள் அந்த நிலத்திலே தோன்றக்கூடிய களைகள், அதை பறித்து எறிந்து விடு. வாய்மையோடு இருத்தல்தான் எருவிடுதலை போன்றது. நீர் பாய்ச்ச வேண்டுமல்லவா இடைவிடாமல், அதுதான் அன்புதான் பயிர் வளர்வதற்கான நீர். இப்படி செய்தால் அங்கே விளையக்கூடிய பயிர் அறம் என்ற பயிர். இதிலே விளைநிலம் உவமை, இன்சொல் அந்த உவமையை ஏற்கும் பொருள். விளைநிலம் இன்சொல் என்று கூறாமல் இன்சொல் விளைநிலமாய் ஈதல் வித்தாக வன்சொல் கலைகட்டு வாய்மை எரு அன்பு நீர் அறம் கதிர் என்று பொருளை முன்னால் கூறி உவமையை பின்னால் கூறி இந்த கவிதை புனையப்பட்டிருக்கிறது. வேறொரு திருக்குறளை பார்ப்போம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். ஒருவன் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்கள்தான் அவனுடைய பெருமைக்கும் அவனுடைய தாழ்வுக்கும் காரணமாக அமையும். இதை சொல்ல வந்திருக்கிறார். வள்ளுவர் என்ன சொல்ல நினைத்தார்? ஒரு உலோகம் தங்கமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக, ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் கட்டளைகள். அதிலே உரசி பார்த்து அது உண்மையான தங்கமா அல்லது போலியா என்பதை கண்டறிவார்கள். இப்பொழுது வள்ளுவர் இந்த திருக்குறளில் ஒருவனுடைய செயல்கள் கட்டளைகள் என்று கூறுகிறார். ஓமை, கட்டளைகளை ஓமையாக கூறுகிறார். எதற்கு? அவன் செய்யக்கூடிய செயலுக்கு. இது எதை கண்டுபிடிக்க? அது பொன்னா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க. ஆனால் செயல்களுக்கு கட்டளைகளை கூறிவிட்டு பெருமை சிறுமை ஆகியவற்றுக்கு பொன் என்பதை உவமையாக கூறவில்லை. ஒரு பகுதியை உவமை கூறி இன்னொரு பகுதியிலே பொருள் மட்டும் கூறிவிட்டார், உவமையை கூறவில்லை. இதற்கு முந்தைய திருக்குறளில் நாம் என்ன பார்த்தோம்? பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை பாதுகாப்பற்ற படகு, கொடுக்காத தன்மை பாறையில் தாக்கப்படுவது. இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இரண்டு உவமைகளை வெளிப்படையாக கூறிவிட்டார். ஆனால் இங்கே ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள் கட்டளைகள் என்று கூறினார். அந்த பெருமையும் சிறுமையும் பொன் என்று உவமை கூற விட்டுவிட்டார். இப்படி ஒரு பகுதிக்கு மட்டும் உவமை கூறி இன்னொரு பகுதியை அப்படியே விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. ஏனென்றால் உருவகம், கருமம் என்ற பொருள் முன்னால் வந்திருக்கிறது, கட்டளைகள் என்ற உவமை பின்னால் வந்திருக்கிறது. அப்படி வந்தாலே அது உருவகம்தான். அந்த உருவகத்திலே ஒரு பகுதியை உருவகப்படுத்தி மற்றொரு பகுதிக்கு உருவகத்தை சொல்லாமல் பொருளை மட்டும், உவமேயத்தை மட்டும் கூறியிருந்தால் அது ஏக தேச உருவக அணி. ஏக என்றால் ஒன்று, தேசம் என்றால் ஒரு பகுதி. ஒரு பகுதிக்கு ஓமை சொல்லி மறுபகுதிக்கு ஓமை சொல்லாமல் இருப்பது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி
இனம் என்னும் ஏம புனையை சுடும். இது ஒரு திருக்குறள். சினம் என்பது கோபம், வெகுளி. ஒருவனிடம் வந்து சேரக்கூடிய சினம் இருக்கிறதே, அது யாரிடம் வந்து சேருகிறதோ அவரை கொன்று அழித்துவிடும். சரி, இனம் ஒருவனுடைய சுற்றம், உறவு, நட்பு. ஏமப்புனை, ஏமப்புனை என்றால் ஒருவனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெப்பம். ஒருவனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெப்பமாக இருக்கக்கூடியது, படகாக இருக்கக்கூடியது அவனுடைய உறவும் நட்பும். ஆனால் அவனிடம் சினம் வந்து சேர்ந்து விட்டால் அவனுக்கு உறவும் நட்பும் துணையாக வரமாட்டார்கள். எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவனிடம் யார் வந்து நட்பாக இருப்பார்கள்? உறவினர் யார் அன்பாக வந்து பழகுவார்கள்? அதனால் சினம் என்பது சேர்ந்தாரை கொள்ளி, அது இனம் என்ற ஏமப்புனையை சுடும் என்றால் சினம் என்பது நெருப்பை போன்றது. அது இந்த படகை, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய படகையே எரித்து சாம்பலாக்கி விடும். இது பொருள். இதிலே இனம் என்பதை ஏமப்புனை என்று கூறினார். பாதுகாப்பான படகு என்ற உவமையை இனத்திற்கு பயன்படுத்தினார். சினத்திற்கு தீ, நெருப்பு, இந்த சுட்டு அழித்து விடக்கூடிய நெருப்பு என்ற சொல்லை நேரடியாக பயன்படுத்தவில்லை. அது சேர்ந்தாரை கொள்ளி சரி, அது நெருப்பு, அது தீ என்ற உவமையை வெளிப்படையாக கூறவில்லை. அங்கே பொருள் மட்டும் நின்றது. ஒரு பகுதி உவமிக்கப்பட்டு மறுபகுதி உவமிக்கப்படாமல் இருப்பதால் இது ஏகதேச உருவக அணி. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். சால்பு என்ற, சான்றாண்மை என்ற ஒரு மாளிகை, ஒரு கட்டிடம், அதற்கு 5 தூண்கள் உள்ளன. அன்பாக இருத்தல், நாணத்தோடு இருத்தல், ஒப்புரவு அறிதல், கண்ணோட்டமாக இருத்தல், வாய்மையோடு இருத்தல். இந்த 5ம் தூண்கள். இந்த 5ஐயும் தூண்கள் என்று கூறிவிட்டார். இந்த தூண்களால் தாங்கப்படக்கூடிய கட்டிடம்தான் சான்றாண்மை. ஆனால் சான்றாண்மை, சால்பு என்பது கட்டிடம், மாளிகை, வீடு என்று அதற்கு உவமையை வெளிப்படையாக கூறவில்லை. நாம் புரிந்து கொள்கிறோம், இந்த தூண்களால் தாங்கப்படக்கூடிய மாளிகை சால்பு என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் தூண்கள் என்பதை வெளிப்படையாக கூறியவர் கட்டிடம் அல்லது மாளிகை என்பதை வெளிப்படையாக கூறவில்லை. எனவே இது ஏகதேச உருவக அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதிலும் ஏகதேச உருவக அணி வந்துள்ளது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழில் செய்யக்கூடிய உழவர்களே இந்த உலகத்திற்கு அச்சாணியை போன்றவர்கள். உழவர்கள் அச்சாணி, வெளிப்படையாக வந்தது. அவ்வாறானால் இந்த உலகம் என்பது வண்டி என்றோ தேர் என்றோ வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் உலகம் என்று மட்டும் சொல்லி நிறுத்தியதால் இது உருவகமாயிற்று. ஒரு திரைப்பாடல், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. வானத்திலே இருக்கக்கூடிய அந்த வெண்ணிலவை பாடலாசிரியர் எவ்வாறு கூறுகிறார்? நீலவான ஓடை. இந்த வானம் இருக்கிறதே, அந்த வானத்தை ஓடையை போன்றது என கூறுகிறார். அதிலே நீந்துகின்ற படகை போன்றதுதான் வெண்ணிலா. நீலவானத்திற்கு உவமையாக ஓடை என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு நீந்துகின்ற தொழிலை சொன்னவர் ஓடையிலே நீந்துகின்ற படகை போன்றது வெண்ணிலா, வெண்ணிலவு என்ற படகு என சொன்னாரா? இல்லை, வெண்ணிலாவோடு நிறுத்திவிட்டார். எனவே அந்த திரைப்பாடல் வரிகளில் வந்திருக்கக்கூடியது ஏகதேச உருவக அணி. எனவே உவமை பின்னால் வந்து உவமேயம் முன்னால் வந்து இரண்டுமே வெவ்வேறல்ல ஒன்றுதானோ என்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செறிவான தன்மையில் இருப்பது உருவக அணி. அந்த உருவகத்திலே ஒரு பகுதியை உருவகம் உவமை என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு
இன்னொரு இடத்திலே உவமையை சொல்லாமல் பொருளை மட்டுமே சொல்லி நின்றால் அது ஏகதேச உருவக அணி. நன்றி, வணக்கம்.